நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். மணிரத்னம் இயக்கத்தில் கார்த்திக் மற்றும் பிரபு இணைந்து நடித்த அக்னி நட்சத்திரம் திரைப்படத்தின் பாடல் கம்போசிங் நடந்து கொண்டிருந்த நேரம், இயக்குனர் மணிரத்னம் வித்தியாசமான கதையம்சம் கொண்ட காட்சிகளை வைப்பதில் வல்லவர். அந்த படத்தில் 2 ஹீரோக்களுக்கும் இடையே இருக்கும் மோதலையும் அதே சமயம் ஒரு துள்ளலான காதல் உணர்வையும் காட்டும் விதமாக ஒரு பாடல் தேவைப்பட்டது. இளையராஜா தன் ஸ்டுடியோவில் அமர்ந்து மேற்கத்திய இசையும் தமிழ்நாடோடி இசையும் கலந்த ஒரு வித்தியாசமான அதிவேகமான துள்ளல் மெட்டை ஹார்மோனியத்தில் வாசித்து கொண்டிருந்தார். இயக்குனர் மணிரத்னத்திற்கு மெட்டு மிகவும் பிடித்துவிட்டது. ஆனால் ராஜா சார், மெட்டு மிக வேகமாக இருக்கிறது, இந்த வேகத்திற்கு வார்த்தைகள் சரியாக உட்காருமா, கவிஞரால் எழுத முடியுமா என்று லேசான சந்தேகத்தை கிளப்பினார். அங்கே அமர்ந்திருந்த கவிஞர் வாலி தன் கையில் இருந்த பேனாவை சுழற்றி கொண்டே, மணி, ராஜா மெட்டுக்கு வார்த்தை போடுவது எனக்கு அல்வா சாப்பிடுவது மாதிரி, நீங்கள் ஸ்டாப் வாட்சை ஆன் செய்து கொள்ளுங்கள் என்று சவால் விட்டார். இளையராஜா அந்த மெட்டை மீண்டும் ஒரு முறை வாசிக்க வாலி ஒரு துண்டு சீட்டை எடுத்து எழுதத் தொடங்கினார். இளையராஜாவின் அந்த வேகமான தாளத்திற்கு ஏற்ப வாலி சொன்ன முதல் வரிதான், ராஜா ராஜாதி ராஜன் இந்த ராஜா, கூஜா தூக்காதே எங்கும் இந்த ராஜா என்ற வரிகள். வாலியின் பேனா மின்னல் வேகத்தில் சுழன்றது. நெஞ்சில் முள்ளோடு வாழும் பேர்கள் உண்டு, நேராக பாயும் பானம் இந்த ராஜா என்று அடுத்தடுத்த வரிகளை வெறும் 5 நிமிடத்தில் எழுதி முடித்து இளையராஜாவின் கையில் கொடுத்தார். வரிகளை பார்த்த இளையராஜா உரக்கச் சிரித்தார். மணிரத்னம் ஆச்சரியத்தின் உச்சத்திற்கே சென்று விட்டார். வாலி சார், இந்த வேகமான மெட்டுக்கு இவ்வளவு ஸ்டைலிஷான, அதே சமயம் எளிய தமிழ் வரிகளை உங்களைத் தவிர வேறு யாராலும் இவ்வளவு சீக்கிரம் எழுத முடியாது என்று வியந்து பாராட்டினார். படம் வெளியான போது தியேட்டர்களில் கார்த்திக்கின் ஸ்டைலான நடனத்திற்கும் இளையராஜாவின் இசைக்கும் வாலியின் இந்த துள்ளல் வரிகளுக்கும் இளைஞர்கள் மத்தியில் மாபெரும் வரவேற்பு கிடைத்தது. இசை ஞானியின் வேகத்திற்கு ஈடு கொடுத்த வாலியின் இந்த அசாத்திய திறமை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? 1980-90களின் தமிழ் சினிமா இசையுலகை ஒற்றையாளாக ஆட்சி செய்தவர் இசைஞானி இளையராஜா அவர்கள். இளையராஜாவின் இசை வேகம் என்பது அலாதியானது. ஹார்மோனிய பெட்டியை தொட்ட சில நிமிடங்களிலேயே ஒரு சூப்பர் ஹிட் மெட்டை உருவாக்கிவிடுவார். அந்த வேகத்திற்கு ஈடு கொடுத்து பாடுவது என்பது பல கவிஞர்களுக்கு மிகப்பெரிய சவாலாக இருந்தது. நேயர்களே, இளையராஜா அவர்களை உங்களுக்கு பிடிக்கும் என்றால் உடனடியாக நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.